உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தவேகாவினுடைய தலைவர் விஜய் வேலூர் நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் அதிசய எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் 50 வருஷத்துக்கு அப்புறம் வருகிற ஒரு முக்கியமான எலெக்ஷன், அதுவும் அதிசய எலெக்ஷன். அவர் சொன்னது கரெக்ட் தான் பொழுது. நம்ம எதிர்பார்க்காத கூட்டணிலாம் அமையுது, எதிர்பார்த்த கூட்டணி அமைய மாட்டேங்குது, இன்னும் இருக்குது. அதை தாண்டி புதிய கட்சிகள் வருது, நிறைய வரும். லெட்டர்பேட் கட்சி, புது கட்சி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் சொன்னார் இல்லையா விஜய், அதிசய எலெக்ஷன்னு. அப்படி ஒரு அதிசய எலெக்ஷனாக இது இருக்க போகிறது. ஏன்னா வெற்றி யாருக்கு அப்படின்னு இன்னும் திடமாக முடிவாகலை. கருத்து கணிப்புலாம் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தாங்க வெற்றி அப்படின்னு தெரியல. ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர், அவர் ஒரு சேனலுக்கு ரொம்ப, அது நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க ரைட்டு, ஜோதிடர் சொன்னதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கா நடந்தில்லையான்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும், யாருக்கும் பெரிய மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது, ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதிலும் கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குதுங்க. கரெக்டாக இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தை அவங்க கரெக்டான அரசியல் பண்ணிட்டாங்கன்னா அடித்து தூள் கலப்பிடலாம் அப்படின்னு. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், எதிர்பார்க்காதவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின் பொழுது சசிகலா அவர்கள், அண்ணா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு கட்சி கொடியை ஏறக்குறைய அதிமுகவுடைய இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்த கொடி மாதிரியாக இருக்குது. அவங்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவேகாவில் இருக்கிற பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சசிகலா கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கள, ஆரம்பிச்சுட்டு தவேகாவோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு மாதிரி இந்த ஃபோட்டோ கார்டு நியூஸ் வந்திருந்தது. அந்த ஃபோட்டோ கார்டு நியூஸ்லாம் எத்தனை உண்மை எத்தனை பொய்லாம் தெரியல வந்திருந்தது. சரி, இப்போ இந்த அதிசய எலெக்ஷன் இதில் சசிகலா அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து அவங்க பேசுகிற பேச்சு இன்னும் பேர் வைக்கல. மிக முக்கியமாக அதிமுகன்ற ஒரு கட்சி அப்படியே டம்மி பண்ணுற அளவுக்கு ஆகுதுதான் தெரியல. முதல்வராக இருந்தவருங்க ஓபிஎஸ் ராமன் காட்டுக்கு போன உடனே லட்சுமணங்கிட்ட இந்த அரசனி ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ராமனுடைய செருப்பை வச்சுக்கிட்டு லட்சுமணன் ஆட்சி பண்ணார் அப்படின்ற மாதிரி அப்படி அந்த ஆட்சியை அந்த அம்மா கொடுத்துட்டாங்கன்னு ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் அப்படி வச்சுருந்த ஆட்சி. அவர் அதிமுக ஒரு முக்கியமான முதல்வராக இருந்தவர் திமுக கூட கூட்டணின்னு ஒரு விஷயத்துக்கு போயிட்டார். மறுபடியும் திமுக ஆட்சி தான் அமையும், மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அப்படின்னு இது அதிசய எலெக்ஷனுடைய வெளிப்பாடு தான் சொல்கிறார். இந்த பக்கம் சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க ஸ்பீச் பெரிய வைரலாக போயிட்டு. ஏன்னா எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு, எம்ஜிஆர் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படின் பொழுது அவர் அந்த சமயம் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கொல்ல நினச்சார். அப்புறமா அவர் முதல்வர் ஆகிட்டார். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். அப்புறமா எனக்கு பொதுச் செயலாளர் வரணும், முதல்வர் வேணான்னு அப்படின்னு அவங்க ஒதுங்கினப்போ நான் தான் மறுபடியும் முதல்வர் ஆக்கினேன் அவங்கள. அப்புறம் அவங்களுக்கு பிறகு நான் தான் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க. அப்படி நான் முதல்வர் ஆகிட போகிறேன் அப்படின்றதுக்காக சூழ்ச்சி செய்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கர்நாடகா ஜெயிலுக்கு. அப்படி கர்நாடகா ஜெயிலுக்கு அனுப்பிச்ச உடனே இந்த ஆட்சியை கலைச்சிட போகிறாங்க அப்படின்ற பதட்டத்தில் நான் உடனே போயிட்டு கோர்ட்டில் ஒரு 6 நாள் அவகாசம் கேட்டு, அதெல்லாம் கிடையாது, 6 மணிக்கெல்லாம் நீங்கள் பெங்களூர் சிறைக்கு போகணுன்ட்டாங்க. அவசரமாக எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தி அதில் ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுத்து நான் வச்சேன். அவர் பேர் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு விருப்பம் இல்லை, அப்படியேப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி அவர் அப்படின்ற மாதிரி அவங்க பேசின ஒரு விஷயம். அதை எப்படின்னா அந்த பேசுகிற ஃப்ளோ இருக்குல்லைங்க பார்த்தீங்களா, சசிகலா அவர்கள் பேசினா அந்த ஃப்ளோ ரொம்ப அப்படியே ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். 66 கோடி ஊழல் வழக்கில் தான் அவங்க சிறைக்கு போனாங்க. அது நான் சிறையில் இருந்தபோது என்னுடைய கணவர் இறந்து விட்டார். 15 நாள் பரோல் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த 15 நாள் பரோல் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் இங்கே இருந்த ஆட்சியாளர் அதை 5 நாளாக குறைச்சி என்னை அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. நான் திரும்ப அங்கேருந்து வரும்பொழுது, பெங்களூர்லேருந்து வரும்பொழுது தமிழக எல்லையில் வச்சு என்னை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. நான் வண்டி மாறி நான் வந்துட்டேன். நான்
தமிழக அரசியலில் நான் கலக்க போகிறேன் பாரு, கட்சி பேரை விரைவில் அறிவிக்க போகிறேன் பாருன்ட்டு அதிசய எலெக்ஷனோட இன்னொரு வெளிப்பாடு இது வந்து. இதெல்லாம் இருக்கும்போது சரி ரைட்டுப்பா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்வர் மறுபடியும் பேசியிருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தல், இது தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குமான தேர்தல் இது. ஏன்னா விஜய் தான் இதான் வேலூரில் சொன்னார், நீங்கள் மறுபடியும் தமிழ்நாடு டெல்லின்றீங்க, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, தூய சக்தியா தீய சக்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருந்த அந்த விஷயத்துக்கு மறுபடியும் முதல்வர் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. ரைட், இதெல்லாம் பண்ணுங்க. எப்போ வந்து நீங்கள் பிரச்சார பயணத்தை வந்து கரெக்டாக பண்ண போகிறீங்க? வேலூருக்கு அனுமதி வாங்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தென் மாவட்டத்து பக்கம் இன்னும் போகவே இல்லை, வட மாவட்டங்கள்லேயும் இன்னும் பல பகுதிகளை வந்து நீங்கள் ரீச் பண்ணல. அப்புறம் 234 தொகுதின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த 1.5 மாதத்தில் 1 மாதத்தில் விஜயால் போக முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள், சரமாரியான கேள்விகள் தாவேகா தரப்பிலிருந்து பொதுவானவர்கள் கேட்குற, ஊடகங்கள் கேட்குறாங்க. அதை அர்ஜுனா கூட இப்போ பேசியிருந்தார் வந்து 234 தொகுதியும் சில மாவட்டங்களிலும் எங்களுடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை, ஒரு வரைமுறையை நாங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கோம். எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வரணும். எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்த பிறகு எங்களுக்கு பர்மிஷன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து 234 தொகுதிக்கு ஒரு பயணம், விறுவிறுவிறுன்னு கிடுகிடுன்ற மாதிரியான ஒரு பயணம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு பர்மிஷன் பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. 84 நிபந்தனை, 54 கேள்வி, அங்கே வைக்காதீங்க இங்கே வைக்காதீங்க, இவ்வளோ பேர் தான் உள்ளே வரணும், அது மாதிரியான அழுத்தம் இருக்குது. இந்த அழுத்தத்தில் எங்கள் தலைவரால் வந்து இந்த சுற்றுப்பயணம், மக்களை சந்திக்கிற பயணம், பிரச்சார பயணம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சரி ஓகே. இதோடு சேர்ந்து ஒரு மாநாடு கண்டிப்பாக இருக்குது. இது தாவேகா தரப்பில் சொல்லுது, ஒரு மாநாடு கண்டிப்பாக இருக்குது. அந்த மாநாட்டில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் விஜய் அறிமுகப்படுத்த போகிறார். சமீபத்தில் நாம் தமிழில் சீமான் அறிமுகப்படுத்தினார் இல்லையா? இந்த வேட்பாளர் பற்றி எல்லாம் கூட லிஸ்ட்டில் அடுத்து எல்லாரும் டீகோட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டீகோட் மீன் வந்து நிறைய ஒரு 7-8 பேர் மருத்துவர்கள் வேட்பாளராக இருந்தாங்க. இப்போ தாவேகாக்குள்ளே எப்படியாப்பட்ட வேட்பாளர்களை அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க? ஏன்னா இந்த வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல இருந்தப்போ பார்த்திங்கன்னா, அந்த வேட்பாளராக நிறுத்துறதுக்கு வந்து காசு கேட்குறாங்க, அப்புறமா அந்த உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து கட்சி பொறுப்பு கொடுக்கறதுக்கு வந்து இவ்வளோன்னு பேரம் பேசுகிறாங்க, அது மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த உள்கட்சி பூசல் நிறைய இருக்குது. அப்புறம் சாதி பாகுபாடு பார்க்குறாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தப்போ தொடர்ச்சியாக கட்சியுடைய நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் வந்து இந்த கட்சி, எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிற மாதிரி சாமானிய மக்கள் வரைக்கும் நாங்கள் வந்து, சாமானியன் வரைக்கும், இவங்க கட்சியை சேர்ந்த சாமானியன் வரைக்கும் நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம். இதில் வந்து எந்த பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. இந்த கட்சிக்காக, இது கட்சியாக இருக்கும் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது உழைத்தவர்கள், உழைத்து கொண்டு இருப்பவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், துடிப்பான இளைஞர்கள், மகளிர், இவர்களுக்கு நாங்கள் வந்து அந்த சீட்டு கொடுப்போம், வாய்ப்பு கொடுப்போம். அப்படி தான் அந்த 234 பேரையும் வந்து விஜய் அறிமுகப்படுத்த போகிறார். அந்த மாநாடு ஒரு தென் மாவட்டத்தில் தான் நடக்கப் போகிறதுன்ற ஒரு தகவல். இதெல்லாம் இருக்கும் பொழுதும் சிபிஎம் தலைவர், அவர் பேர் வந்து சண்முகம், அவர் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு. என்ன பேசுகிறாருன்னா, முதல்ல அவர் பேரன் தான் நினச்சிக்கிட்டா, இல்லை, அவருடைய ஃப்ரெண்டோட பேரன் பொழுது, அவரோட ஃப்ரெண்டோட பேரன் வந்து சொல்கிறாப்லையா வந்து, தாத்தா நீ இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருப்ப, ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு நீ விசில் சின்னத்துக்கு தான் போடணும், நீ விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு ஒரு 3 வயசு பையன் கேன்வாஸ் பண்ணுறான். நம்ம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறான். அப்போ அவருடைய மனசு என்ன ஆகும் வந்து, பேரன் காலகாலமாக நான் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுங்கிறேன், பேரன் சொல்கிறான் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்குது, அவன் மனசில் ஏதோ இந்த கட்சி இடம் பிடிச்சிருக்குது, சரி அதுக்கு தான் ஓட்டு போடுவோமே. இது தாங்க வந்து விஜய் இதை தான் சொல்கிறாரு. அதுக்கு விஜய் கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து விஜய் இருப்பாங்களாம், அவங்களாம் வருவாங்களாம் ஓட்டு சாவடிக்கு, அவங்க அப்பா அம்மாலாம் கையை பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்களாம், எடுத்துன்னு வந்து போய் பட்டனில் போய் விசில் சின்னதை அழுத்துன்னு சொல்லுவாங்களாம். என்னங்க இது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு மாதிரி. ஆனால் இந்த எலெக்ஷனை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இந்த எலெக்ஷனை யாராலையும் கணிக்கவே முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த ஏன்னா தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை என்னன்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரே போட்டியாக இருக்குது.
பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னா இந்த பக்கம் எடப்பாடியார், பெண்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. நாங்கள் 1000 2000 கொடுப்போம் அப்படின்னா நாங்கள் வந்து 10,000 ரூபாய் கருந்த தொகை கொடுப்போம் எல்லாருக்கும். என்னங்க வந்து 5000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன், 5000 கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து இந்த இலவசத்தை கொடுக்காதீங்க. மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுங்க, தரமான குடிநீர் கொடுங்க, தரமான சுகாதாரம் கொடுங்க, தரமான மருத்துவம் கொடுங்க. இப்படியா சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு இலவசத்தை கொடுத்து தாங்க இவங்களை அப்படியே வச்சிருக்கணும். இலவசத்தை கொடுத்து தான் இவங்க வந்து மூளையை மழுங்க வைக்கணும். அப்போ விஜயோடைய அறிக்கை என்னவாக இருக்கும்? இந்த இலவச விஷயங்கள் இல்லாத ஒரு அறிக்கையாக, ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலுக்கான அறிக்கையாக, எதிர்கால இந்த சமுதாயத்திற்கான ஒரு முக்கியமான அறிக்கையாக, குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு அறிக்கையாக, அவர்களுடைய வருங்காலத்துக்கு. ஏன்னா அத்தனை பேர் முடிச்சுக்கிட்டாங்க வந்து இளைஞர்கள்லாம். நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இருக்குல்ல, அது வேறு விதமாக போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் என்னென்னா அந்த தாவேகா வந்து விமர்சனம் வெளியே இருந்து ஜோசிகாரங்களை கேட்டு கட்சி நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த தேதியெல்லாம் குடிச்சு குடிக்கிறது வந்து ஜோதிடர்கள். நான் ஜோதிடர்களை தவறாக சொல்ல வந்து அவங்க தான் வந்து ஆட்டி வைக்கிறாங்க. இவர் ஜோசப் விஜய் கிடையாது, இவர் வந்து ஜோசியர் விஜய். இவர் இப்படியா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோசியம் இதெல்லாம் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரம் எங்க ஆந்திராவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த என்டி ராமாராவ் இது மாதிரி தான் ஏதோ பரிகாரம் செய்கிறேன், அதை கேட்குறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த கடைசி கால அரசியல் வாழ்க்கையில் பேரும் புகழமாக இருக்கும்போது தான் பேத்தி மகள் வயசு இருக்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய அரசியல் சாம்ராஜ்யமே இறங்கி போச்சு. வந்து இது மாதிரி தான் ஏதோ ஒரு பேச்சை கட்டுக்கிட்டு கட்சியை மறுப்புள்ள தூக்கி போயிட்டாப்ல. இவர் என்ன பண்ணி தெலுங்கு தேசத்தை ஆரம்பித்தவர் இவர் தான். ஆனால் தெலுங்கு தேசம் என்டிஆர்னு போட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. இது எல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும், வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும். வந்து விஜய் மாதிரியான ஒரு கட்சி தலைவர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். அவரை சுற்றி உள்ளவர்களாம் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் விமர்சனம் பண்ணி ஆகணும்ல. அப்படியாப்பட்ட விமர்சனம் தான் தாவேகா மீதான விமர்சனமாக இருக்கிறது. இது எல்லாம் மீறி எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு உண்மையாக தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழக அரசியல் தேர்தல் களம் மிக மிக சூடு பிடிக்கும். அதில் தாவேகாவினுடைய அந்த தேர்தல் பயணம், பிரச்சார பயணம், விஜயோடைய அந்த பிரச்சார பயணம் எப்படியாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.